வர்றவங்க எல்லாத்தையும் வாசல்ல போயிட்டு கூட்டு வரும். கூட்டு வர்றதுக்காக அப்படியே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். போய் உள்ள கூட்டு வந்து ஓடி வந்து இங்க டேங்க்ல இங்க தண்ணி எல்லாம் இருந்துச்சுன்னா அது குதிச்சு விளாண்டு காட்டும் அவங்களுக்கு. கையை அதாவது வலிக்கிற மாதிரி கடிக்க மாட்டாங்க, இறம் வேணும் அப்படின்னு சொல்லி கடிப்பாங்க பத்தியில அந்த மாதிரி கடிக்கிறாங்க. அதனால இறம் முடிச்சுன்னா கையை தட்டிட்டு நம்ம மட்டும் வெளியில போயிடணும். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா வேறு ஸ்டேட்லேயோ இல்லை கேரளாலேயோ வேறு எங்கேயும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மதுரையில் நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதே பார்த்தீங்கன்னா மதுரையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு செட்டப்லாம் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். மதுரையில் வேறு எங்கேயுமே கிடையாது. அப்படி என்ன செட்டப் அப்படின்னா அதாவது ஒரு பெரிய கேஸ் செட்டப் மாதிரி போட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்டு பேர்ட்ஸ் அதாவது கண்ணூர், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன், அதுக்கப்புறம் காக்டைல், லவ் பேர்ட்ஸு, அப்புறம் கோழி, அப்புறம் கூரை, இந்த மாதிரிலாம் போட்டு ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா மதுரையில் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பெரிய செட்டப், அதாவது நம்ம ஏரியாவுக்கு இந்த அளவுக்கு இதுவே பெரிய செட்டப்ன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக நான் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கே ஃபஸ்ட் டைம். இதில் வந்து அந்த வந்து எப்படிலாம் செட் பண்ணி வச்சிருக்காரு, அதாவது என்னென்னலாம் வளர்க்குறாரு, இது எப்படிலாம் செட் பண்ணி வச்சிருக்காரு, ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னேன்ல இந்த செட்டப்பு, அதாவது மொத்த செட்டப்புக்கும் சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா அண்ணன். அண்ணனோட செட்டப்பே பார்த்தீங்கன்னா இது மொத்தமும் சரியா. அதாவது ஆனால் இப்போ இதுக்கு வந்து மொத்தமாக வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குது, ப்ளஸ் இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எப்படிலாம் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத மட்டும் சொல்லுவேன். ஓகே, இங்கே வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு மெயின் வந்து பேர்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு 50-40 கேஜி சைஸ் ஃபுல் பெரிய ஏவியரி ஒரு 20 அடி ஹைட்டில் எல்லாமே ஃப்ரீ ஃப்ளைட்டில் தான் இருக்கும். உள்ளக்கு வந்து லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டைல்ஸு, ஸ்மால் கனோஸு, ஜாண்டே கனோஸ் இதெல்லாம் இருக்குது. அது போக முயல், அப்புறம் ஃபேன்சி கோழி, ஃபேன்சி பீஜியன்ஸு, அப்புறம் ஃபேன்சியில் வான்கோழிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ளக் கலர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலக்டிவாக எடுத்து ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கிரிராஜா கோழிகள் இருக்குது, கருங்கோழிகள் இருக்குது, சில்கி, ஃப்ரிசல் பேக், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு. ஓகே, இப்போ எனக்கு ஒரே டவுட் என்னன்னா, இப்போ மதுரையில் வந்து இந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. ஆமாம், நீங்கள் இதே ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நானும் இதே மாதிரி ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே கொரோனாவுக்கு அப்புறம் இங்கே வந்தாச்சு, என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்கிறப்போ மதுரையில் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. அந்த ஒரு இது ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் புதுசாக பண்ணணும்னு ஒரு இது இருந்துச்சு. அது பண்ணுறப்ப நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், வீட்டில் ஃபார்ம் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறப்போ இந்த ஒரு ஐடியா வந்தது. ஸோ இதே பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வரைக்கும் இப்போ எவ்வளோ நேரம் அது ஆரம்பிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ நம்மளுக்கு 4 to 5 months ஆகுது. 4 to 5 months ஆகுது. இப்போ வரைக்கும் உங்களுக்கு எப்படி தோணுது, இது ஓகே நல்லா போகும் அப்படின்ற மாதிரி தோணுதா, இல்லை இது தேவையில்லாமல் கஷ்டமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது தானே? இல்லை, இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை தேவையில்லாமல் கால் கஷ்டமோன்றது தோணலை. ஏன்னா வர்றவங்க எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. எங்களுக்கு இப்போ தான் ஆள் தெரிய ஆரம்பிச்சு வர ஆரம்பிக்கிறாங்க. பீப்புள் எல்லாருமே இப்போ தான் தெரிஞ்சு வர ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து அவங்க மேலே உட்கார்றது வந்து அவங்களுக்கு புது அனுபவமாக இருக்குது. எல்லாருமே சொல்கிறது இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைச்சதில்லை. இந்த கையில் வந்து உட்கார்றது, அது உட்காந்து சாப்பிட்றது, அது கூட இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்குறது எல்லாமே புது அனுபவமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட்டுட்டு நம்ம வேற விட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிக்கல. ஓகே ஓகே, இப்போ இது மொத்த செட்டப் சேர்த்து அதாவது இந்த பர்டிகுலர் இதுக்குன்னு சொல்லி நீங்கள் மொத்த செலவுன்றது எவ்வளோ நேரம் இருக்கும்? அதாவது நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே உங்களோடதுன்னு சொல்லிட்டீங்க. இதை தவிர்த்து சொன்னாலும் ஓகே, இல்லை இதை சேர்த்து சொன்னாலும் ஓகே, மொத்தமாக அங்கே இருக்கிற செலவுன்றது எவ்வளோ இருந்திருக்கும்? ஸோ நாங்கள் இது எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராச் நாங்களே பண்ணது. ஃப்ரம் போர், EB எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணது. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே லைஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பேர்ட்ஸ் எல்லாமே என்னோட ஓன் ப்ரீடிங். மற்ற அனிமல்ஸ்லாம் நாங்கள் வாங்கினது. மொத்தம் செலவு இது எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைஃப் ஸ்டாக்கு எல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒரு 16 lakhs கிட்ட செலவாச்சு. எல்லாமே சேர்த்து? எல்லாமே சேர்த்து. ஓகே ஓகே ஓகேண்ணா. இந்த இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் கொய் ஃபிஷ் பாண்ட் செட்டப் ஹேண்ட் ஃபீடிங்க்கு வச்சுருந்தோம். கொஞ்சம் வாத்து இருந்தது வந்துட்டு உள்ளே போய் மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டனால இப்போதைக்கு டெம்பரரியாக அது க்ளோஸில் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இதையும் ரெனோவேட் பண்ணிடுவோம். இது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் பேர்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் நிறையா கேட்குறோம். அவங்க சொல்கிறது என்னென்னா இன்னும் கொஞ்சம் பேர்ட்ஸ்லாம் அதிகப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்னும் க்ரீனரிஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் கூடிய விரைவில் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். இப்போதைக்கு எங்களுக்கு வர்ற மக்கள் வந்து ஃப்ளோட்டிங் வந்து இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குன்னு நான் சொன்னதுனால வர்றவங்க வந்து எங்களுக்கு கம்மி தான். பட் வந்தாலும் அவங்க அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறாங்க. வந்துட்டு திரும்ப போகிறப்ப அவங்க அகைன் வர்றப்ப அவங்க தெரிஞ்சவங்க ஒரு 4 பேரை கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து இப்போ கிளைண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பண்ணுவோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்களும் பண்ணுங்க. ஓகே,
ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் இதுதான் இருக்கா, இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குன்ற கேட்கும் பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்துட்டு வெளியில் வந்து நம்ம இங்கேயே வந்து ஒரு மினி கேஃபிட்டீரியா மாதிரி நம்ம வச்சுருக்கோம். வர்றவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நகேட்ஸு, ஸ்மைலிஸு, பாப்கார்ன்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அது போக மொஜிட்டோஸு, ஜூஸ் ஐட்டம்ஸ், டீ காஃபிஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும். இது தவிர்த்து மெயினாக நம்மளுக்கு என்னென்னா நம்ம இங்கே ஒரு பார்ட்டி ஹால் வச்சுருக்கோம். மினி பார்ட்டி ஹால் ஒரு 30 மெம்பர்ஸ் அக்காமடேட் பண்ணலாம். ஸோ ஒரு கெட் டுகெதர் இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இங்கே புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அது போக இங்கே ஃபிஷ் பெடிக்கு ஒரு பாண்ட் ஒன்று வச்சுருக்கோம். நார்மலாக எல்லோரும் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்கில் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து நேச்சுரலாக ஒரு குளத்துக்குள்ளேயோ இல்லை ஆற்றுக்குள்ளேயோ கால் வச்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சிமெண்ட் டேங்க்கில் அதே ஃபீல்டில் வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். நேச்சுரலாக இருக்கும் அது உங்களுக்கு. கலக்காத தண்ணியை கலக்காம தான் தெளிவாக இருந்தால் நல்லா தெரியும். அந்த ஆளுல ஆனால் இப்போ வந்து இப்போ உள்ளே வந்து ஆள் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர் ஹெட்டுக்கு வந்து எவ்வளோண்ணே ப்ரைஸ் பண்ணுறீங்க? நம்ம வந்து இப்போ பெர் ஹெட் அமௌண்ட் வந்து 50 வாங்கிட்டு இருக்கோம். மற்ற எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க் இடத்துல 250, 300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவ்வளோ சார்ஜ் பண்ணல, 50 தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். எதனால இந்த இப்போ எல்லா இடத்துலையுமே நானுமே இந்த 2-3 ஃபார்ம் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதாவது இந்த மாதிரியான இடத்த 2-3 இடம் நான் பார்த்துருக்கேன். எங்கன்னா நான் கேரளா சைட்லேயும் இந்த ஒரு இடத்துல பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 250 என்னமோ சொன்னாங்க நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு வந்து. இப்போ நீங்கள் 50 ரூபா சொல்கிறீங்கன்னா அது என்ன, அதை விட என்ன இதில் இதாக இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை, அதை விட என்ன இங்கே இருக்கு இல்லைங்கிறது இது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் உள்ளே வந்தால் போதும், அவங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைச்சா போதும். அவங்க 250 ரூபா கொடுத்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது. ஐயோ ஒரு ஆளுக்கு 250 ரூபாயா, அது தேவை கிடையாது. எனக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாங்கிறப்போ அவங்க இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறது வந்து அது தாராளம் எனக்கு போதும். அதனால இது வந்து மணி மைண்டடாக இல்லாமல் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கணுங்கிற மெயின் மோட்டிவ்ல தான் இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது போக இந்த டிக்கெட்டுமே எதுக்கான எங்களுக்கு இங்கே வச்சிருக்க பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் மெயின்டெனன்ஸ்க்காக மட்டுமே வழியே. இது மூலயமா நாங்கள் சம்பாத்தியம் அப்படிங்கிறது அது வந்து எதுவும் இல்லை. ஓகே, சூப்பர்ண்ணே. சரி, ஆனால் இவங்களோட ஏதாவது ஸ்பெஷலாக இவங்களுக்குன்னு சொல்லி தான் இருக்கா? ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அதாவது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விட துருதுருவாக இருக்கிறது தான். ஆனால் எந்த வேலையும் பார்க்குறது இல்லை, சும்மா தான் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். நான் கூட சரி இதே பிடிக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நேரமாக அங்கிட்டு ஓடிட்டு இருக்கு. இதில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கானே? ஆமாம், இவங்க வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின்ட் ஆனவங்க, இதுக்காகவே ட்ரெயின் பண்ணவனாங்க. வந்தாங்கன்னா இப்போ ஆள் என்ட்ரன்ஸ்லேயே தான் இருப்பாங்க எப்பயுமே. அந்த முன்னாடி ஒரு டேபிள் பார்த்துருப்பேன், அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. வர்றவங்க எல்லாத்தையும் வாசலில் போயிட்டு கூட்டு வரும். கூட்டு வர்றதுக்காக அப்படியே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். போய் உள்ளே கூட்டு வந்து ஓடி வந்து இங்கே டேங்க்ல இங்கே தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா அது குதிச்சு விளாண்டு காட்டுவாங்க. அவங்களுக்கு அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவங்க கூட ஜம்ப் பண்ணி விளாடணும்னு நினைக்கும், அவங்க கூட கட்டி பிடிச்சி உருளன்னு நினைக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஒபீடியன்ட்டு, என்ன சொன்னாலும் கேட்கும். நான் என்னோட ஆர்டர்ஸ் மட்டும் தான் ஒபே பண்ணவும் கிடையாது, வர்றவங்க என்ன சொன்னாலுமே கேட்குற மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக பண்ணுவோம், அதெல்லாம் எதுவும் ஆகாது. ஏன்னா இதுக்காக தானே நம்ம இப்போ எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்கிறத இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணன் வந்து எப்படி இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம இத்தனை இடம் வர்றது. சரியா? மேபி நீங்கள் மதுரை சரௌண்டிங்கில் இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அப்படியே வாங்க, வந்துட்டு செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் எத்தனை பேர் பிடிச்சி பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பிடிச்சி, அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ லவ் பேர்ட்ஸோ இல்லை புறாவோ நம்ம வளர்க்குறோம், அதை நம்ம வாண்டடாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சதே நம்ம பார்த்துருப்போம். புரியுதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கையில் நிற்கிது. இதுவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காது எதையும் கடிச்சிருமானே, அதெல்லாம் கிடைக்காதுல்ல. இறை இல்லைன்னா மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா கையை பிடிச்சி கடிச்சு விட்றாங்க. அதனால் இறை முடிஞ்சுன்னா டக்குன்னு கையை ஓடிட்டு இடத்த கழுவி பண்ணிடுங்க. இடம் முடிஞ்சுன்னா மட்டும் லைட்டாக அப்படியே கையை, அதாவது வலிக்கிற மாதிரி கடிக்க மாட்டாங்க. இறை வேணும் அப்படின்னு சொல்லி கடிப்பாங்க பற்றியில், அந்த மாதிரி கடிக்கிறாங்க. அதனால் இறை முடிஞ்சுன்னா கையை தட்டிட்டு நம்ம மட்டும் வெளியில் போயிடணும். இல்லைன்னா அந்த அன்னைக்கிட்ட கேட்டு மறுபடியும் இறை வாங்கிக்கணும். ஆனால் இப்போ லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த கிளி வகைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வெரைட்டிலாம் வச்சுருக்கீங்கன்னு மட்டும் லைட்டாக சொல்கிறீங்களா? அதான் நம்ம இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, காக்டெயில்ஸ் இருக்குது, ஸ்மால் கனோஸ் இருக்குது. ஸ்மால் கனோஸ்லேயே மியூட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த க்ரீன் சீக் கனோர், மெரூன் டைலு, எல்லோ சைடடு, பைனாப்பிள் கனோஸ் அந்த மாதிரி இருக்குது. ஜாண்டே கனோர் நம்மக்கிட்ட இருக்குது. பேர்ட்ஸ்ன்னு பார்த்தா இப்போதைக்கு நம்ம இதான் இருக்குது. பட் இன்னும் அடிஷ்னலாக நம்ம கொண்டு வர போகிறோம். இன்னும் சன் கனோஸு, ஹையர் எண்ட் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவோம். எங்களுக்கு வர ஃப்ளோட்டிங் வர நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பேர்ட்ஸ் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர பிளான் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட இந்த ஃபேன்சி கோழி கொஞ்சம் இருக்குது, அது வேணால் நான் என்னென்னங்கிறது. ஓகே, அதை காமி.
இந்த நிற்கிற இந்த கருப்பு கோழி இது வந்துட்டு நம்ம ஃப்ரிசில்னு ஒரு இது பேரே ஃப்ரிசில். இது வந்து சவுத் ஏஷியன் ப்ரீட். இது அங்கே தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அயர்லாந்து அந்த மாதிரி இடத்துல இங்கே இருந்தது. இப்போ நம்ம இங்கேயும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நல்ல லேயர்ஸ் எக்லே எல்லாம் பண்ணோம் நம்ம. ஆனால் அடக்காக்காது. நம்ம மற்ற கோழியில் இன்குபேட்டரில் வச்சு நம்ம அடை பொறிச்சுக்கிறலாம். இங்கே மெயின் மோட்டிவ் என்னன்னா, இங்கே வந்து பார்க்குறப்ப நான் எதுவுமே மக்கள் வந்து இங்கே ஐயோ இதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல அப்படின்னு ஒவ்வொன்றா தேடி பார்க்குற மாதிரி இருக்கணுன்றதான் மெயின் ஐடியா. அதனால செலக்டிவாக இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது ஒரு வெரைட்டி. அப்புறம் வந்துட்டு சில்கின்னு நம்மள்ட்ட ஒரு வெரைட்டி இருக்கு. அங்கே ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது வந்து சில்கி. இது வந்து சைனீஸ் ப்ரீடு. இது ஆக்சுவலாக இதுவும் இதே மாதிரி தான். இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இது முடி வந்து சுருளாக இருக்கும், அதுக்கு வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும், பஞ்சா இருக்கும். அதான் அந்த சில்கின்ற வெரைட்டி. நம்ம அங்கே பார்க்குறது வந்து கருங்கோழி கடக்நாத்னு சொல்லுவாங்க. அந்த இதோட சேவல் கோழி நம்மள்ட்ட ஒரு பேர் இருக்கு. இதுவுமே நல்ல எக்லேயர்ஸ். இப்போ இலையங்கள தான் இருக்காங்க. அப்புறம் வான்கோழி வந்து நம்ம நார்மலாக நம்ம ஊரில் வந்து இந்த பிளாக் கலரு, இந்த ஒயிட் கலரு நம்ம ரெகுலராக பார்க்குறது. அந்த இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலந்தது. அது வந்து அப்ளக் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு கலரும் கலந்து வரும். இதுவுமே நம்மள்ட்ட எக்லே பண்ணி நம்ம சிக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அந்த சிக்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கு, பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன குஞ்சுகளா இருக்கிறது எல்லாமே கிரிராஜான்னு ஒரு ப்ரீடு. போண்டா கோழின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. நல்லா பொசுன்னு குண்டு வரும். இது எல்லாமே அதோட சிக்ஸ். நல்ல எக்லேயர்ஸ். ஒரு கண்டினியூஸா ஒரு 3 months வரைக்கும் எக் லே பண்ணும். ஒரு 10 days கேப் விடும். திரும்ப அகைன் ஒரு 3 months லே பண்ணும். லேயர் இது நல்ல லேயர் இது. இப்போ முயல்ல வந்து 3 மட்டும் போட்டுருக்கீங்களா? இப்போதைக்கு நம்ம இது 3 வச்சிருக்கோம். ஒரு பேர் நியூசிலாந்து ஒயிட்டும் ஒரு பேர் டச்சும் வச்சிருக்கோம். சாரி, ஒரு பீஸ் வந்து டச் வச்சிருக்கோம். இந்த நியூசிலாந்து இது வந்து ப்ரீடிங் பேர். நம்மள்ட்ட குட்டி போட்டாங்க. பட் நாங்க கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்க முடியாதனால ஒரு 2 days பேக் வந்து குட்டி எல்லாம் இறந்துருச்சு. அடுத்து நம்ம ப்ராப்பரா என்னன்றது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். ஏன்னா அது குட்டி மாதிரி இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கும் ஐடியா இல்ல எப்போ ப்ரீட் ஆச்சு என்னங்கிறது தெரியல. அதனால ஓகே. புறாங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னா ஃபேன்டைல். இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு வச்சுருக்கு, 2 முட்டை. எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாங்கன்னா காமிக்க மட்டும் சரி ஜஸ்ட்டு, சரியா? ஒரு பேரு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் நிற்கிது, சரியா? இது பேர் இல்லையா என்னன்னு தெரில, ஆனால் சிங்கிளாக தான் நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து இங்கிட்ட ஒரு ஃபேன்டைல் பேர். இவங்க 2 பேர் ஒரு பேர். அதுக்கப்புறம் அந்த நிற்கிறாங்க பாருங்கள், 2 பேர் நிற்கிறாங்களா அவங்க. மொத்தம் வந்து இந்த 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா புறாங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிஷ் பெடிக்யூர் சொன்னேன்ல, அந்த இது நேச்சுரலாக அந்த ஒரு பாண்ட் எக்கோசிஸ்டம் கொண்டு வரணுங்கிறதுக்காக டேங்க் செட்டப் இல்லாமல் நம்ம சிமெண்ட்லேயே கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாரும் நினைப்பாங்க இந்த தண்ணியெல்லாம் பசையல்னு இருக்கு, நீட்டாக இருக்குமா என்ன, அப்படிலாம் கிடையாது. தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சன்லைட் பட்டு நேச்சுரலாக இந்த மாதிரி பாசி படிக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து கிளியராக இருக்கும், சுத்தமான தண்ணியாக இருக்கும். அதனால எந்த பயமும் நம்மளுக்கு கிடையாது. ஒரு குளத்துக்குள்ளேயோ இல்லை ஆற்றுக்குள்ளேயோ நீங்கள் கால் விட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே. இது வந்து கினிபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து நம்ம நார்மல் கினிபிக்ஸ். இதுல கினிபிக்ஸ்ல 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. அபிசினியன் கினிபிக்னு இருக்கும். அது எப்படின்னா உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கும், அந்த இது இருக்கு. இது வந்து நம்ம நார்மல் கினிபிக். இந்த வீட்டுல வந்து நாய் வளர்க்க முடியாதவங்க இந்த இது வளர்க்கலாம். கிட்டத்தட்ட நாயோட கேரக்டர்ஸ் வந்து நிறையவே இதுக்கு இருக்கும். நம்ம வந்தோடனே உள்ளக்க வந்தோடனே கூப்பிடும், கத்தி கூப்பிடும், சவுண்ட் கொடுக்கும். அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கும், விளாடுறதுக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் சை டைப் தான். நம்ம கிட்டக்க நம்ம ஒரு கண்டினியூஸா ஒரு ஆள் சாப்பாடு வச்சு பழகுறாங்க, அவங்க வந்தோடனே முன்னாடி கேஸ் கிட்ட வந்து நம்மளை கூப்பிட்டு எல்லாம் பண்ணோம். நாய் வளர்க்க முடியாதுங்கிறவங்க வந்து தாராளமா இதெல்லாம் வளர்க்கலாம். இது வந்து நம்ம சும்மா ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த லவ் பேர்ட்ஸ், ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் நார் எடுத்துட்டு போய் கூடெல்லாம் கட்டியிருக்கோம். இங்கேயும் இருக்கு, நம்ம அங்கேயும் வச்சிருக்கோம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரே இடத்துல வச்சோம்னா நிறைய டிஸ்டர்ப் ஆகும். அதனால பிரிச்சு வச்சிருக்கோம். அது அங்க விருப்பப்படுறது அங்க போய்க்கிறோம், இங்க விருப்பப்படுறது இங்க வந்து. ஓகே. இப்போ இங்க வந்து நிறைய இப்போ இந்த 4 மாசத்துல வந்து எதுவும் ப்ரீட் ஆயிருக்கா எப்படின்னு? இங்க வந்து எங்களுக்கு இந்த ஃபேன்டைல் பீஜன்ஸ் ப்ரீட் ஆயிருக்கு, 2 தடவை ப்ரீட் ஆயிருக்கு. நார்மல் பீஜன்ஸ் ப்ரீட் ஆயிருக்கு. கோழி இந்த வான்கோழி ஃபுல்லா ப்ரீட் ஆயிருக்கு. முயல் ப்ரீட் ஆயிருக்கு. இது வரைக்கும் எல்லாமே கிளி ஐட்டங்கள் எல்லாமே ப்ரீட் ஆயிருக்கு. பட் நம்ம காலனி செட்டப்னு போடுறப்ப ப்ரீடிங் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆமா, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும்ன்றனால எங்களுக்கு அந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் கம்மி தான். எங்களுக்கு மெயின் ப்ரீடிங் வந்து மெயின் கிடையாது. உள்ள வர்றவங்களுக்கு பார்த்துட்டு போனோம், அவ்வளவுதான். ப்ரீடிங் வந்து 2வது பட்சம் தான். ஓகே.
நான் சொன்னல பார்ட்டி ஹாலு, நம்ம சொன்ன பார்ட்டி ஹால் இதுதான். உள்ள ஒரு 30 மெம்பர்ஸ் உள்ள உட்காரலாம். என்னைக்காச்சும் உங்களுக்கு ஃபேமிலியாக வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கிறலாம். முன்னாடியே எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஃபேமிலியாக வந்தால் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும், என்ன இப்போ ரெஸ்ட் ரூம்ஸ் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்க எந்த பயமும் இல்லை. ஜென்ஸ்க்கு தனியாக லேடிஸ் தனியாக நம்ம ரெஸ்ட் ரூமும் தனியாக நம்ம வச்சுருக்கோம். அதனால் எந்த பயம் இல்லாமல் தாராளமாக வந்துட்டு போகலாம். மேலே வந்துட்டு நம்ம ரூஃப் டாப் டைனிங் போட்டிருக்கோம். வர்றவங்க மேலே உட்காரன்னு விருப்பப்பட்டால் தாராளமாக மேலே போய் உட்காந்துக்கலாம். வியூ மேலே இருந்து ஃபுல்லாக ஏவேரி ஃபுல்லாக கவர் ஆகும். மேலே இருந்து பார்க்குறப்போ உள்ள பேர்ட்ஸ் பறக்கிறது எல்லாமே தெரியும். வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாமே வர்றவங்க உட்கார்றதுக்காக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா தோட்டம் தான். எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா தோட்டம் தான். இதெல்லாம் எதுக்குண்ணே? சும்மா அந்த கோழியெல்லாம் தனியாக பிரித்து போகிறதுக்காக. ஓகே ஓகே. எடுத்துகிட்டு ப்ராப்பர் செட்டப். இதெல்லாம் எல்லாமே நம்மகிட்ட ப்ரீடான. இவங்கள்ட்ட ப்ரீடான உள்ளே இருக்குது. அது மூலியமாக ப்ரீடான. ஆமாம், உள்ளே இருக்குது ப்ரீடாகி ஃபுல்லாக நம்ம நாட்டுக்கோழியில் வச்சு பொறிக்க வச்சு ஒரு 1.5 கிலோ வர வரைக்கும் நம்ம வீட்டில் வளர்த்து இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். சரி ஓகே. இது வந்து ஜிங்குன்னு ஒரு ப்ரீடு, ஜாப்பனீஸ் ப்ரீடு இது. ஆக்சுவலாக எல்லாமே ஃபேண்டம் வெரைட்டி. ஃபேண்டம்ங்கிறது வந்து குட்டை ரகம், குட்டையில் இருக்கிறதுல இது வந்து ஜிங்குன்னு ஒரு வெரைட்டி. இது வந்து ஜப்பானை சேர்ந்தது, ஜப்பான் ப்ரீடு. இது வந்து கனடியன் பிக்மின்னு சொல்லுவோம். கனடியன் பிக்மின்னா இது கனடா நாட்டு ப்ரீடு. இது நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது நம்மகிட்ட குட்டிலாம் போட்டிருக்கு. 4 குட்டி போட்டது இப்போ நம்ம இந்த மாதிரி வந்தவங்க பார்த்துட்டு பிடிச்சி வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அகைன் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 1.5 monthsல குட்டி போட்டுரும். அது நம்ம நாட்டு. இது வந்து கொடியாடு. நம்ம இதுல கொடியாடு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து நம்ம போனின்னு சொல்லுவோம். நம்ம நார்மல் நாட்டு குதிரையோட வந்து இன்னும் ரொம்ப ஹைட் சின்ன கம்மியாக இருக்கும். இதோட மொத்த ஹைட்டே வந்து 32 inches தான். இது போனி வகையை சேர்ந்தது. இது வந்து ஃபீமேலு. இப்போ 8 years ஆகுது இந்த ஃபீமேலுக்கு. இது நல்லா ரைட் போகும். நம்ம குட்டி பசங்களுக்கு ரைடிங்காக வாங்கியிருக்கோம். பின்னாடி உட்கார வச்சு ரைட் கூட்டு போவோம். இப்போ ரைடிங்னா எப்படின்னு இப்போ அந்த 50 வாங்குறீங்கல்ல? ஆமாம், அதோட இது எல்லாமே அதோட சேர்ந்துடும். இல்லை, நம்ம இந்த ஃபிஷ் பெடிக்யூர், இந்த ஹார்ஸ் ரைடு, இது எல்லாமே தனி சார்ஜ். எல்லாத்துக்குமே பெர் ரைடு வந்து 40 வாங்குறோம். ஃபிஷ் பெடிக்யூர் வந்து டைமிங் கிடையாது. இன்கேஸ் ஆள் நிறைய இருந்தாங்கன்னா குறிப்பிட்ட டைமிங் கொடுத்துருவோம். இல்லாத பட்சத்தில் அவங்க எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துக்கலாம். ஹார்ஸ் ரைடு வந்து நம்ம வெளியே ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு வரோம். அது வந்து தனி சார்ஜ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, இப்போ மதுரையிலேருந்து வந்தாங்கன்னா அழகர் கோயில் ரோடு, நத்தம் ரோடு. நத்தம் ரோட்டில் சத்திரப்பட்டின்னு ஒரு ஊர் வரும். சத்திரப்பட்டியிலேருந்து ஒரு 2 kilometers வந்தீங்கன்னா வந்துடலாம். மெயினில் போர்டு இருக்கும், நீங்கள் பார்த்தா வந்துடலாம். இல்லை இன்கேஸ் தெரிலனா ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்களே வழி சொல்லிடுவோம், லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவோம். கூகுள் மேப்லேயோ இல்லை க்ரோம்லேயோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் போட்டிங்கனாலும் அதுலேயே லொக்கேஷன் வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துடலாம். வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா மதுரை வந்துட்டு மதுரையிலேருந்து 23ஆம் நம்பர் பஸ்ஸு எதுலனாலும் ஏறிடலாம். ஏறிங்கன்னா சத்திரப்பட்டி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்துக்கிறலாம். அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸும் இருக்குது. ஷேர் ஆட்டோவில் சொன்னீங்கன்னா கூட வந்துடும். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்கும்? மதுரை ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஓகே. அக்கா ஒரே கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறாங்க அவங்கள்ட்ட. எங்கேருந்து வரீங்கன்னு மட்டும் சொல்கிறீங்களா? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? இங்கேருந்து 2 kilometer தான் இருக்கும். இல்லை இங்கே எப்படி ரெகுலராக வருவீங்களா? இல்லை சும்மா எப்போ போல நார்மலாக வரீங்க? இப்போலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா? யூடியூப்ல பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லை இது எப்படி அந்த இடம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ராங்காக சொல்லுங்கக்கா. இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? கொஞ்சம் சின்ன கொஞ்சம் செடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செடிகள் வேறு என்ன மாதிரி இருக்கணும்? இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூலிங்காக இந்த மேலே இருக்கிற இது இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்தால் பேர்ட்ஸ்லாம் ஓகேவா? இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஓகேவா இருக்குமாக்கா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் இதே மதுரையில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பிரதர் தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. அக்கா நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா? சரிக்கா. ஆனால் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கா. ஒரு மாதிரி ஏன்னா மதுரையில ஒரு ரிலாக்ஸாக இருக்குது, ஒரு புதுசாக இருக்குது. இந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் இப்போ இதில் இங்கே இருக்கிற காஸ்ட்டு உங்க சொன்ன அமௌண்ட் ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க. எப்படி நீங்கள் உள்ளே வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கா? இல்லை ஓகே பரவாயில்ல. சரி பாப்பா நீ சொல்லு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? என்னென்ன பிடிச்சிருக்கு இங்கே வந்ததில் உனக்கு? என்ன பிடிச்சிருக்கு? அதுக்கப்புறம் உங்க ஹார்ஸ் ஒன்று இருந்துச்சு, அது பிடிச்சிருச்சு. பாப்பா உனக்கு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இந்த கோழி, அந்த குருவி, குதிரை, ஆத்தெல்லாம் பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. இந்த கிளி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கிளி ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த கிளியா? எடுத்துகிட்டு போயிடுறியா வீட்டுக்கு? ஒரு சில பறவைகள் இதில் வந்து வித்தியாசமாக இருக்கு. இந்த கோழிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கிளிப்பு சிந்தா இந்த கோழி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த பேர்ட்ஸ் வந்து
வந்து பார்த்துருக்கோம்ல, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கோம். நேர்ல பார்த்தேன். இந்த கோழி பார்த்தது கிடையாது. இந்த கருங்கோழி தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லை அதாவது நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னாக்கா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஹீட் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் மரங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொஞ்சம் ஒரு காடு மாதிரி ஃபீல் இருந்தால் நல்லா இருக்குன்ற. ஓகே ஓகே. இதுவே நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இவரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவர் வந்து எப்படின்னா வந்தோடனே ஆள் எல்லா பக்கம் மிரச்சியாக இருப்பார், ரொம்ப ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி. ஆனால் செம்ம சாஃப்ட்டு. அதாவது எப்படி சொல்கிறது, அவர் வாய் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே படாது, சும்மா லைட்டாக வாய வைப்பார், மற்றபடி கடிக்கிறது இந்த மாதிரி எதுவும் கிடையாது இவர். அதுக்கப்புறம் ஒரு பக்கு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது அதுக்கு வந்து அண்ணன் கூப்பிட்டா மட்டும் அந்த வாசத்தை வச்சு ஓரளவு வரும், நம்ம கூப்பிட்டா பெருசாக ரியாக்ஷன் பண்ணிக்கிறாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் கூப்பிட்டாலும் இது பண்ணும், எங்கே போய் உட்கார சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரும். ஒருவேளை இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க, மதுரை சர்க்கிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஒருவேளை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இவனை வந்து பார்க்காம போயிடாதீங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் எவ்வளோ புது ஃபேண்ட் ஏதாவது போட்டுறீங்கன்னா அதை மட்டும் இந்த மாதிரி அழுக்காக்கி விட்டுருவான், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவனை பற்றி தலைவன் வந்து வேறில் ஒரு இது வந்து ஃபீமேலு. நம்ம எல்லாத்தையும் அவையவன் பேசுகிறதுனால இதையும் பார்த்தீங்கன்னா அவையவன் பேசிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.